விவசாயிகளுக்கு ஆதரவாக கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் சங்கிலி அமைத்து சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்களுக்கு ஆதரவாகவும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கவும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மோடு பேச இருக்கிறார்கள். அவரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். இந்த போராட்டம் குறித்து கருத்து. அங்கே ஒரு மாதமாக தமிழக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. நிர்வாணமாகவும் நின்று பார்த்துட்டாங்க. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் யாரும் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் ஏற்கனவே போன முறை ஆளுநர் மலை முற்றுகையிட்டோம். அப்பவும் சொன்னோம் இதோட விட்ட மாட்டோம்ட்டு. மறுபடியும் இப்போ எச்சரிக்கையாக சொல்கிறோம், இளைஞர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம். மெரினா போராட்டத்தை விட மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசாங்கம் சந்திக்க நேரிடும். உடனடியாக விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றப்படணும், இல்லைன்னா பெரிய விளைவு சந்திக்க நேரிடும். உங்களுடைய போராட்டத்தை குறித்த கருத்துக்களை பதிவு. போராட்டம் இது எதுக்குன்னா, அங்கே விவசாயிகள் 30 நாளுக்கு மேலே இருக்காங்க. யாருமே கண்டுக்கல, போய் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. நேற்று நிர்வாணமாக போனவங்களெல்லாம் முந்தானத்தை அரெஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுருக்காங்க. பட் என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கே நெடுவாசலையும் ஏதேதோ பண்ணி கலைக்கிறாங்க. எல்லாத்தையும் கலைக்க தான் பார்க்குறாங்க, திசை திருப்புறாங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு எதையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அங்கே முடிகிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம். ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லி போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எதனா பண்ணணும் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். உங்களுடைய கருத்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 30 நாளாக கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விவசாயிங்க போயிட்டு டெல்லியில் போடுறாங்க. இது வரைக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுக்காக எது ஒரு செய்தி சாக்கல. நம்ம ஒரு எம்பி எம்எல்ஏ நம்ம முதலமைச்சர் எடப்பாடி சாமி போயிட்டு அங்கே போய் பார்த்தா மட்டுமே இது ஒரு தீர்வு காண முடியும். முந்தானத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நிர்வாணமாக ஓடிட்டாங்க. இதை கண்டிப்பாக பார்த்து இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது வந்து தூக்கம் தான். இதுக்கப்புறம் இது மாதிரி எல்லா தமிழும் தயவு செஞ்சு வாங்க. டெய்லியும் சோறு தான் சாப்பிட்றோம், 3 வேளை. இன்னும் நம்ம உண்மை சோறு தான் சாப்பிட்றோம். எல்லாரும் மாணவர் தான் தயவு செஞ்சு வீட்டில் இறங்கி போடுங்க. இதுக்கப்புறம் விட்டா நாளைக்கு நம்மளோட தலைமுறை பார்த்தீங்கன்னா சோறு சாப்பிட முடியாது. நாளைக்கு இன்னொருத்த போய் கையெழுந்து பிச்சை தான் எடுக்கணும். தயவு செஞ்சு வாங்க. போராட்டம் இது போராட்டம். தற்போது கத்திப்பாரா மேம்பாலத்தில் தற்போது இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சங்கிலி அமைத்து கத்திப்பாரா மேம்பாலத்தில் சங்கிலி அமைத்து சாலையை மறித்து தற்போது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பாதை முழுவதுமாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆலந்தூரில் இருந்து கத்திப்பாரா ஒலிம்பியா சிக்னல் வரக்கூடிய பாதை முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒலிம்பியா சிக்னலில் இருந்து விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய பாதை முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க திம்பது சோறு, ஒண்ணா வந்து சேரு, ஒண்ணா வந்து சேரு. நீங்க திம்பது சோறு, ஒண்ணா வந்து சேரு. அடுத்ததாக செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரகுவரன், தற்போது அங்க நிலவரம் என்ன? போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. அது குறித்த விவரங்களை சொல்லுங்க. அதாவது திடீரென்று இளைஞர்கள் விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மத்திய அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து கத்திப்பாரா மேம்பாலத்தின் மேலே இருக்கக்கூடிய சாலையில் குறுக்கே சங்கிலியை போட்டு அவர்கள் எந்த வாகனமும் இங்கு செல்லாமல் சங்கிலியை இணைத்து அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அதனால் எப்பொழுதும் பரபரப்பாக காலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டு சென்னையே முடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்துதான் தாம்பரமோ கிண்டியோ விமான நிலையம் மற்றும் சைதாப்பேட்டை போன்ற அனைத்து முக்கியமான பகுதிகளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த கத்திப்பாரா பாலம் மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக பாதிக்கப்பட்டு சென்னையே முடங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்துதான் தாம்பரமோ கிண்டியோ விமான நிலையம் மற்றும் சைதாப்பேட்டை போன்ற அனைத்து முக்கியமான பகுதிகளையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த கத்திப்பாரா பாலம் பார்க்கப்படுகிறது. திட்டத்திட்ட அரை மணி நேரத்திற்கு இந்த கத்திப்பாரா பாலமானது தற்போது முடங்கி இருப்பதை தான் நாம் தற்போது பார்த்திருக்கிறோம். இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா, விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு இவர்கள் தொடர்ந்து மத்திய அரசு வந்திச்சு கொண்டிருக்கிறது. விவசாயிகள் தொடர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளினுடைய போராட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கேட்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம்,
இப்பெல்லாம் கத்திப்பாரா மேம்பாலத்துக்கு நடுவே சங்கிலிகளை இணைத்து சிக்னலுக்கு நடுவே எந்த வாகனமும் செல்லாத வகையில் சங்கிலிகளை கட்டி அதில் பூட்டு போட்டிருக்காங்க. அதனால காவல்துறையாலும் அதை உடனடியாக அகற்ற முடியாத சூழல் இருக்குது. அதனால கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து கிண்டி விமான நிலையம் மற்றும் சைதாப்பேட்டை கோயம்பேடு போகக்கூடிய அனைத்து முக்கிய பிரதான சாலைகளும் முடக்கப்பட்டு சென்னைக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகள் அனைத்துமே முடங்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ரகுவரன் பீகார்னு சொல்லக்கூடிய மிகவும் பரபரப்பான காலை வேளையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. அதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்ய அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? சங்கிலிகள் கொண்டு அந்த பகுதி முழுவதுமாகவே கட்டி விட்டார்கள். சங்கிலி கொண்டு பூட்டு கொண்டு அந்த சங்கிலிகளை அனைத்துமே லாக் செஞ்சுட்டாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இயக்குனர் கௌதமம் தலைமையில் இந்த போராட்டமானது துவங்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வந்த இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கத்திப்பாறை இழுத்து பூட்டிருக்கோம். எங்களுடைய விவசாயிகள் 30 நாட்களுக்கு மேல போராடிட்டாங்க. எங்களுடைய விவசாயிகள் 31வது நாள் இன்னைக்கு போராடுறாங்க. அரை நிர்வாணமா நின்னப்ப இந்த தேசம் மதிக்கல. ஒரு காந்தி அரை நிர்வாணமா நின்னப்போ உலகம் வணங்குச்சு. எங்களுடைய விவசாயிகளை பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமரை பார்க்க போறோன்னு கூட்டிட்டு போய் ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிறவர்கிட்ட மனு வாங்கிட்டு அங்கிருந்து நிர்வாணமா ஓட விட்டது இந்த தேசம். ஒருபோதும் இந்த தேசத்தை நாங்கள் மன்னிக்க மாட்டோம்.